ஹாய் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கடந்து போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். கொங்கு ரெசிபின்னு தான் சொல்லலாம். இதையுமே கூட என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் கொங்கு ரெசிபி சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாக தான் சுட சுட சாதம். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி குக்கர் சாதம் தான் இருக்கும். ஸோ சாதம் வச்சாச்சுங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக பாசிப்பயிறு கடையல். இது கொங்கு ரெசிபினா கடையல் எப்படி செய்வோம் எங்கள் ஊர் சைட்லாம் அப்படின்னா சீரகம், மிளகு, வரதனியா அதெல்லாம் நுணுக்கி போட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செய்கிறதாங்க. இது செய்முறை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். பருப்பு மசிக்கும் போது இப்படி 1-2 மசிச்சிங்கன்னா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பருப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம்னா தனியாக கிடையாதுங்க. இதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிட்டோன்னா நம்ம அதில் பூண்டெல்லாம் வேக வைக்கும்போது போடுறோம் இல்லையா, அந்த பூண்டும் கொஞ்சம் தக்காளி எடுத்து போடுவோம். அதை கொஞ்சம் மசிச்சு விட்டு அந்த ரச தண்ணியை எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கிட்ஸுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இது ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்க்காமல் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கிட்ஸுக்கு சாதம் ஊட்டலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து ஊட்டலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் பூ போட்டு தான். நம்ம எப்போவுமே தேங்காய் பூ அரைக்கும்போது பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாமே க்ரஷ் பண்ணி தான் சேர்ப்போம். அப்போ அந்த பொரியல் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சத்தானது, நிறைய அயன் சத்து இருக்குது. ஏதாவது ஒரு கீரையை சேர்த்துக்கோங்க. கிட்ஸு சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரே இது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பளம் தான். ஸோ அவங்களுக்கு அப்பளத்தை காட்டினாலே தாராளமாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அப்பளமும் ஒரு சத்தானது தான். உளுந்ததில் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே சமைச்சு எடுத்து வச்சாச்சு. அதாவது பார்த்து ரசித்து ரசனையோடு சமைச்சா மட்டும் போதாது, அது அழகாக பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறது தான் இருக்குது. ஸோ நானும் பிளேட்டிங் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சுட சுட சாதம் வச்சாச்சுங்க. சாதம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அளவு அப்படிங்கிறது நமக்கு தான் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு சாதம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பாசிப்பயிறு சூடாக நல்லா சுட சுட இருக்குது. ஸோ சுட சுட சாதத்தில் அந்த பாசிப்பயிறு விட்டுட்டு நல்லெண்ணெயோ அல்லது கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட போகிறோம். ஸோ பாசிப்பயிறு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் சேர்க்க போகிறோம். கீரை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி தேங்காய், பூண்டு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாமே க்ரஷ் பண்ணி சேர்த்து பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பருப்பை விட்டாச்சுங்க. கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் வச்சு கூடவே நம்ம அப்பளம் வச்சு கொடுத்தாச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அழகாக பிளேட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன, கடைசியாக தான் நம்ம ஹோம் மேக்கர்ஸ் நமக்கு போட்டுப்போம். ஸோ எனக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நல்ல பசி இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நம்ம நமக்கு பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஹோம் மேக்கர்ஸ் ரொம்ப சிந்தனையோடு யோசித்து யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுறதுல ரொம்ப 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 கான்சியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஹோம் மேக்கர்ஸ்க்கும் நான் என்னோடய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துட்றேன். ஸோ நானும் எனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சமையல். யாருக்கெல்லாம் இந்த சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக எங்களுக்கும் இந்த சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம கடந்து போகலாம் சேனலில் லைவ் வந்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸாக வந்துட்ருக்கோம். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா 3 PM அண்ட் 8 PM, 3:30 ஆகிடும், சம்டைம்ஸ் 4 o'clock ஆகிடும். 8 PMங்கிறது ஒரு 9 o'clock வருவோம். நிச்சயமாக வாங்க, சப்போர்ட்ஸ் கொடுங்க. மெம்பர்ஷிப் இருக்குது அண்ட் சூப்பர் சாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் அதுலேயும் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ நிறையவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் கட் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நானும் சாப்பாடு, குழம்பு, கீரை பொரியல், அப்பளம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக்ஸ் கொடுங்க. தொடர்ந்து லைவ் வாங்க. லைவ் வரவங்க நிச்சயமாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். நல்லதொரு விஷயங்களை மெம்பர்ஷிப்பில் நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லதொரு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பேசுவோம். இப்போ ஸ்கூலிங் முடிஞ்ச காலேஜ் போகிறவங்களுக்கு எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்குறது, எஜுகேஷ்னல் கவுன்சிலிங் இருந்தாலும் நம்ம அந்த விஷயமாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம அதுக்கு ஆன்சர் கொடுப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது, படிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கடந்து போகலாம் சேனலுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.